வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய மேங்கோ கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேங்கோ கேண்டி செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் மாம்பழம், 200 கிராம் சுகர். இப்போது மாம்பழத்தில் இருக்க ஃப்ளஷை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மேங்கோ கேண்டி நார்த் இந்தியன் ரெசிபி. இதை மேங்கோ கேண்டின்னு சொல்லலாம், மேங்கோ பார் இல்லைன்னா மேங்கோ பப்பட்னு சொல்லலாம். இப்போது மாம்பழத்தில் உள்ள ஃப்ளஷை எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. கூடவே 200 கிராம் சுகரையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஃபுட் கலர்ஸோ ஆட் பண்ணல, அதனால் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போது ட்ரையான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சம் கூட வெட்டாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா பூசணி பொடிக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போது நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பட்டர் தடவி வச்சுருக்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடும் ஈவனாக ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 2 to 3 days சன்லைட்டில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். And subscribe to our channel.